ஸோ வணக்கம் நம்ம ஸ்டேஜ் கேமிங்கில் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்திருக்க மிஸ்டி ஷாப்பை தான் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ஒரு யோசனையில் வந்தேன். வீக்லி போட வேறு காசு இல்லை. நானே 4 குப்பையள்ளி போட்டு காசு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காசு வீக்லி போட்டு இந்த எமௌண்ட் மட்டும் எப்படியாச்சும் எடுக்கணும். சரி வாங்க அது குஸ்தி வீக்லி போட்டுடலாம். ஓகே காசு வீக்லி போடாமல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணி விட்டு ரூ. 159 வீக்லி போட்டுடலாம். ரூ. 189 ஸ்வாகன்ற மாதிரி தான் இருக்கு. பாஸ்வேர்டு கேட்குது, அதை போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சு ப்ராக்ரஸ் ஆகுது, நோ தேங்க்ஸு கொடுத்துட்டு அவ்வளோதான் வீக்லி போட்டாச்சு. அடைகள்னா என்னோட வீக்லி காணா. ஐயோ காசு நாசமாக போச்சு போடுங்க கைஸ். A few moments later. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு பக்காய் போச்சு போல, அதனால தான் வீக்லி விழுகல. நல்ல வேலை இப்படி வீக்லி விழுந்துருச்சு. இப்போ தான் உயிரே வந்துடுச்சு. காசு கூட நகர மட்டும் தட்டிடுவாங்க நினச்சேன். வீக்லி 200 டைமண்ட் கிளைம் பண்ணியாச்சு. எமௌண்ட் வேறு கம்மியாக தான் காசு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த எமௌண்ட்டை பூரா வாங்கி போட்டுடலாம். அதில் இருக்க எமௌண்ட்டை பூரா. ஓ நம்ம எமௌண்ட் எங்கடா? அந்த எமௌண்ட்டு அந்த இருக்கு. அந்த எமௌண்ட்டை வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு 89 டைமண்டுக்கு இந்த எமௌண்ட்டை வாங்கிடலாம். இந்த எமௌண்ட்டை வாங்கியாச்சு கைஸ். பூரா கமாண்டில் கிருமாடான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த எமௌண்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த பக்கம் எமௌண்ட்டு எதுவுமே இல்லை. இந்த வட்டம் மிஸ்ஸஸ் ஆஃப் உங்களுக்கு ஒருத்தா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த அமௌண்ட்டை நான் வாங்கலான் இருக்கேன். இந்த அமௌண்ட்டை ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த அமௌண்ட் நம்ம நினச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ஒருத்து தான். சரி அந்த யூனிவர்சல் டோக்கன் பாக்ஸை வாங்கி போட்டுடலாம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. டைமண்ட் வேறு கம்மியாக தான் போல் 9 பாக்ஸ் வாங்க முடியும் போல். சரி வாங்கிடலாங்க. ஸோ எவ்வளோ டோக்கன் தருவா இன்னும் வேறு தரலாம். 37 டோக்கன் கொடுத்துருக்கேன். 37 டோக்கன் ஒருத்து தான். 54 டைமண்டுக்கு. ஓகே பாய் காய்ஸ்.